வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காயும் பரங்கிக்காயும் போட்டு ஒரு சாம்பார் பண்ண போறோம். அப்புறம் வாழைக்காய் கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பரங்கிக்காய் ரெண்டும் வேக வச்சிருக்கேன் பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். ஏன்னா பூசணிக்காவோட பச்சை மிளகா போடும்போது ஒரு வாசனை இருக்கும், நல்லா இருக்கும். அது மாதிரி வெண்டைக்காய் நம்ம சாம்பார் பண்ணோம்னா அதுல கூட ஒரு பச்சை மிளகா போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக நான் போட்டிருக்கேன். புளி தண்ணி நீர்க்க கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து சாம்பார் பொடி அதையும் சேர்த்துருவோம். சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும், அந்த பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். கொதிக்கட்டுமா? இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிட்டு வாழைக்காய் கறி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய், இந்த வாழைக்காய்க்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாம கரெக்டா தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு அப்படியே மூடி வச்சிருவோம். அது வந்து சாம்பாருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். சாம்பாருக்கு வந்து புளி தண்ணி விட்டுருந்தோம், சாம்பார் பொடி போட்டிருந்தோம். அதோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருது. கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம், இது வந்து புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தோரம் பருப்பு நல்லா இந்த கரண்டியில் ஒரு கரண்டி தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதுலேயே பெருங்காயமும் போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பருப்பை சேர்த்துடலாம். சாம்பார் பொடி காரம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரணும். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு கொதி. இந்த பக்கம் அப்படியே வாழைக்காயும் பார்த்துடலாம். நாம கொதிக்கட்டும். நான் வாழைக்காய் சீக்கிரமா வெந்துடும். வெந்திருக்கு, ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து இதுக்கு மேலாக தாளிச்சிடலாம். இழுப்ப கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டுப்போம். நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்லா இருக்கும் தாளிக்கும் போது. ஆமாம், சாம்பாருக்கு தாளிக்கிறது நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். ஆமாம், சாம்பார் வத்த குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். இப்போ சாம்பார் சாதம் கலந்து நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் போட்டு ஸ்கூலுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு காலேஜுக்குலாம் எடுத்துன்னு போகிறோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் மேலாக வந்து நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பார் சாதம் பிசையும் போது நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக நம்ம சாம்பார் சாதம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குமே வந்து இறக்கி வச்சுட்டு மேலாக நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கடுகு வெந்தயம் தான் தாளிக்க போகிறோம். கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, அவ்வளோதான், வேற எதுவுமே தாளிக்க வேண்டாம். அவ்வளோதான், நம்மளுடைய பூசணிக்காய் பரங்கிக்காய் போட்ட சாம்பார் வந்து ரெடி. அடுத்தது வந்து இந்த காயையும் பார்த்துடலாம். இதை ஓரமாக வச்சுட்டு காய் பார்ப்போம். பாருங்க, காயும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கறிப்பொடி சேர்க்க போகிறேன். கறிப்பொடியோ இல்லை காரப்பொடியோ எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கறிப்பொடி சேர்க்குறேன். கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி, ஆல்ரெடி நம்ம கறிப்பொடியில் போட்டிருக்கோம், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வாழைக்காய் கறியும் ரெடி. வாழைக்காய் கறியும் ரெடி. ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல், எல்லாரும் பண்ணுற சமையல் தான். பூசணிக்காவும் பரங்கிக்காவும் போட்டு ஒரு சாம்பார், அப்புறம் வாழைக்காய் பொடி போட்ட கறி, அவ்வளோதான்.
கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம் எப்பயுமே சொல்கிறது தான், இந்த சாம்பார்லாம் வந்து நல்ல சுட சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காரக்கறி இல்லை தேங்காய் போட்ட கறி, அப்பளம்பழம் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் வந்து நீங்கள் தோசைலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தோசை வாத்தா கூட தொட்டு சாப்பிடலாம். இல்லை இந்த புளிக்காத தோசை வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.